ஹலோ விவர்ஸ், இன்னைக்கு நம்மளுடைய ஜோதிட கணிப்பில் பார்த்தீங்கன்னா கடகராசி நேயர்களுக்கான பலன்களை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். வரக்கூடிய ஜூலை 14ஆம் தேதி அன்று பார்த்தீங்கன்னா அமாவாசையானது நிகழ்கிறது. இந்த அமாவாசை தினத்தில் பார்த்தீங்கன்னா சில முக்கிய கிரக மாற்றங்களினுடைய பயிற்சிகளானது ஏற்படுதுங்க. ஸோ இதனுடைய தாக்கங்கள் கடகராசிக்காரர்களுக்கு எப்படிலாம் இருக்க போகுது, வரப்போகக்கூடிய நாட்களானது பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரர்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கிறது, இந்த நாட்களை எப்படி பார்த்தீங்கன்னா இவர்கள் கழிப்பார்கள், இவர்களுக்கு என்ன பிரச்சனைகளானது காத்திருக்கிறது, இல்லை வேறு ஏதாவது பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு சாதகமான பலன்களானது ஏற்படுமா அப்படிங்கிறது குறித்து தான் இந்த பதிவில் நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கோம். பதிவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவை கடகராசி நேயர்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க, முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கானையும் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். காலகட்டத்தில் எல்லாவற்றிலுமே எதிர்பார்த்த நன்மையானது உண்டாகுங்க. பணவரவுகளானது கூட, கொடுக்கல் வாங்கலில் இருந்த பிரச்சனைகளானது தீருங்க. நீண்ட நாளாக இருந்த கஷ்டங்களானது நீங்கும். எதையுமே செய்து முடிக்கக்கூடிய சாமர்த்தியங்களானது உங்களுக்கு உண்டாகுங்க. அரசாங்கம் மூலம் லாபங்களானது ஏற்படும். வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணங்கள் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும். வழக்குகளில் சாதகமான போக்கானது காணப்படுங்க. தொழில் வியாபாரங்களானது லாபகரமாகவே நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். வாக்கு வன்மையினால் புதிய வாடிக்கையாளர்கள் கிடைக்க பெறுவீர்கள். தடைப்பட்ட ஆர்டர்களானது இப்பொழுது சேரும் அப்படின்னு தான் சொல்லணும். அரசாங்க ரீதியில் இருந்து வந்த தேக்க நிலைகளானது மாறுங்க. உங்களுடைய உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பதவி, புதிய பொறுப்புகளானது ஏற்படலாம். மேலதிகாரிகள் கொடுத்த வேலைகளையும் செய்து முடித்து அவர்களினுடைய நன்மதிப்புக்கு நீங்கள் ஆளாவீர்கள். பணி சார்ந்த விஷயமாக குடும்பத்தை விட்டு பிரிந்திருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகளானது வரலாம். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சுபகாரியங்கள், கொண்டாட்டங்களானது இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கங்களானது பார்த்தீங்கன்னா அதிகரிக்குங்க. குழந்தைகள் மூலமாக மகிழ்ச்சிகள் கிடைக்க பெறுவீர்கள். பெரியோர் மூலமாக அனுகூலங்களானது உண்டாகுங்க. சகோதரர்களிடம் கொஞ்சம் கவனமாக பேசுவது நல்லது. உறவினர்கள் ஆதரவுகள் இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். பெண்கள் சாமர்த்தியமான பேச்சின் மூலம் காரியங்களை செய்து முடிப்பீர்கள் அப்படின்னு சொல்லலாம். கொடுக்கல் வாங்கலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவனங்களானது தேவைப்படுது. பணவரவானது திருப்திகரமாகவே இருக்கும். கலைத்துறையினர் உற்சாகமாகவே செயல்பட்டு வேலைகளை உடனுக்குடன் செய்து முடிப்பீர்கள். புதிய பதவி அல்லது பொறுப்புகளானது கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். சாதகமாகவே பார்த்தீங்கன்னா பயன்படுத்தி முன்னேறுவீர்கள். விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலைகளானது உங்களுக்கு உருவாகும். அரசியல் துறையினர் மன திருப்தியுடன் பார்த்தீங்கன்னா காரியங்களை செய்து சாதகமான பலனை பார்த்தீங்கன்னா பெறுவீர்கள் அப்படின்னு தான் சொல்லணும். பயணங்கள் செல்ல நேரலாம். மனதிற்கு பிடித்தவர்களை சந்திக்க நேரிடலாங்க. பெரியவர்களினுடைய சந்திப்பு மனதிற்கு மகிழ்ச்சியை உண்டாக்கும். உடன் இருப்பவர்களுடன் எச்சரிக்கையாக பழகுவதன் ரொம்ப நல்லது. ரகசியங்களை கையாளுவதில் கவனங்களானது தேவை. மாணவர்களுக்கு புதிய நண்பர்கள் கிடைப்பார்கள். அவர்கள் மூலம் கல்வியில் முன்னேற்றங்களுக்கான உதவிகளும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்பொழுது உங்களுடைய குடும்பத்திலே சரி பார்த்தீங்கன்னா நிறைய வீண் வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் கவனமாக பேசுவது நல்லது. உறவினர்கள், குடும்ப நண்பர்களிடம் முக்கிய விசேஷங்களை ஆலோசனை செய்வதையும் அடுத்தவர்கள் பற்றி பேசுவதையும் கொஞ்சம் தவிர்ப்பது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து செல்வது ரொம்ப நல்லது. உங்களுக்கு வாகன சுகங்களானது ஏற்படும். அதே போல் எதிர்பார்த்த தகவலானது உங்களுக்கு தாமதமாகவே வந்தடையும் அப்படின்னு தான் சொல்லணும். கூட இருப்பவர்களுமே உங்களுக்கு எந்த விஷயத்தையும் சொல்லும்போது கொஞ்சம் கவனங்களானது தேவை. பொருளாதாரங்களானது உயரும். எதிர்ப்புகளும் விலகும். கடன் தொடர்பான பிரச்சனைகளானது தீருங்க. பல வகையான யோகங்களானது ஏற்படும். உங்களுக்கு உடல் நோய்களானது நீங்கி ஆரோக்கியங்களானது பார்த்தீங்கன்னா உண்டாகுங்க. மனக்குழப்பங்களானது நீங்கும். ஆனால் பிறருடன் பழகும்போது நிதானங்களானது தேவை. தொழில் வியாபாரங்கள் முன்னேற்றங்கள் காணப்படும். தொழில் தொடர்பான காரியங்கள் வெற்றியை கொடுக்குங்க. பொருளாதார முன்னேற்றங்களானது உண்டாகும். பழைய பாக்கிகள் வசூலிப்பது வேகத்தை பிடிக்கும். வியாபாரங்கள் தொடர்பான பிரச்சனைகளில் சாதகமான நிலைகளே உண்டாகும். மேலுமே இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு விஷயத்திலும் முடிவு எடுப்பது தாமதமாகும். அடுத்தவர்களுடைய பிரச்சனைகளில் தலையிடுவதை தவிர்ப்பதும் நல்லது. பணவரவானது எதிர்பார்த்த நேரத்தை விட தாமதமாகவே உங்களுக்கு சேருங்க. ஆனாலுமே உங்களுடைய பூர்வீக சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகளானது இப்பொழுது தீரக்கூடிய காலகட்டங்கள். அதேபோல் பார்த்தீங்கன்னா உங்களுடைய தொழில் வியாபாரத்தை கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இப்பொழுது பார்த்தீங்கன்னா எதிர்பாராத நிறைய குறுக்கீடுகளானது ஏற்பட்டு அதன் பின்னரவே பார்த்தீங்கன்னா விலகக்கூடும். வியாபாரம் தொடர்பான பிரச்சனைகளை கையாளும் போது கொஞ்சம் உங்களுக்கு கவனங்களானது தேவைப்படுது.
அதேபோல் வந்து பார்த்திங்கன்னா பாக்கிகள் வசூலாவது கொஞ்சம் தாமதமாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மிகவும் கொஞ்சம் கவனமாக தங்களது வேலைகளை செய்து கொள்வது நல்லதுங்க. கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து செல்வதன் மூலமாக உங்களுக்கு அமைதியானது ஏற்படும். விருந்தினர்களுடைய வருகையும் இருக்குங்க. உறவினர்கள் நண்பர்களிடம் கோபத்தை காண்பிக்காமல் பேசுவது நல்லது. எதிர்பார்த்த உதவிகள் கிடைப்பதில் தாமதமாகலாம். இந்த காலகட்டத்தில் எதிலுமே எச்சரிக்கையாக செயல்படுவது ரொம்ப நல்லதுங்க. அதே போல் எந்த ஒரு விஷயத்திலும் முடிவுகள் எடுப்பதில் தாமதங்களானது உண்டாகும். கவனமாக வேலைகளை செய்வது ரொம்ப நல்லது. பணவரவுகளானது உங்களுக்கு தாமதமாக்கலாம். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கலைத்துறையினர்களுக்கு அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்பொழுது அனைத்து விதமான நிலையிலுமே உங்களுக்கு நன்மைகளை பெறுவீர்கள் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. எதிர்பார்த்து இருந்த வாய்ப்புகளும் வந்து சேரும். அரசியல்வாதிகளுக்கு அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா அரசியலில் உள்ளவர்களுக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகளானது உங்களுக்கு கிடைக்கும். மற்றவர்களால் கைவிடப்பட்ட காரியத்தை செய்து முடிப்பீர்கள். அரசாங்கம் மூலம் நடக்க வேண்டிய காரியங்களானது அனுகூலமாகவே வந்து பார்த்திங்கன்னா நடந்து முடியும். மாணவர்கள் கல்வியில் மட்டும் கவனத்தை செலுத்துவது வெற்றிக்கு உதவும் அப்படின்னு வந்து சொல்லலாம். சக மாணவர்கள் நண்பர்கள் பிரச்சனைகளில் தலையிடுவதை கொஞ்சம் தவிர்ப்பது நல்லது. உங்கள் கூட இருக்கக்கூடிய மாணவர்களும் சரி உங்களுடைய நண்பர்களாக இருந்தாலும் சரி அவர்களுடைய பிரச்சனைகளில் நீங்கள் கொஞ்சம் தலையிடாமல் தவிர்த்து கொள்வது தான் நல்லது. இல்லைன்னா அதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை உருவாக்கி கொடுத்துரும். ஸோ அந்த ஒரு விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பின்வாங்குவது தான் நல்லது. இப்போ இந்த கடகராசியில் உள்ள புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் எதிலுமே கொஞ்சம் வேகமாக நீங்கள் செயலாற்ற வேண்டியக்கூடிய காலகட்டங்கள் என்ற அந்த ஒரு எண்ணங்களானது உங்களுக்கு வந்து ஏற்படும். ஸோ அதற்கான காலகட்டங்களாக அமைஞ்சிருக்கு. ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேகமாக வந்து பார்த்திங்கன்னா பணியை தொடங்குவது செய்வது இந்த மாதிரி விஷயங்கள் செய்து கொள்வது நல்லதுங்க. உங்களுடைய குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவிக்கிடையே இருந்த மனஸ்தாபங்களானது நீங்கி ஒற்றுமையானது உண்டாகும். பிள்ளைகள் நீங்கள் சொல்வதை கேட்டு நடப்பது மன திருப்தியை கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கடகராசியில் உள்ள பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிறையவே ஆலோசனையை கேட்டு உங்களுடைய குடும்பத்தில் இருப்பவர்கள் செயல்படுவார்கள் அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது இப்போ ஏதாவது ஒரு விஷயங்கள் ஃபஸ்ட்டு தொடங்குறீங்க அப்படின்னா அந்த ஒரு விஷயத்தை செயல்படுத்துவதற்கு முன்பாக நிறைய ஆலோசனையை வந்து பார்த்திங்கன்னா கலந்து கொள்வீங்க. அதே போல் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களிடம் வந்து பார்த்திங்கன்னா அதை கலந்து ஆலோசித்து அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செயல்படுத்துவீர்கள். ஆன்மீக நாட்டங்களானது உங்களுக்கு உண்டாகும். இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் உங்கள்கிட்ட வந்து இருந்திருக்காது. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆன்மீகத்தில் ரொம்பவுமே ஈடுபாடு உங்களுக்கு அதிகரிச்சிருக்கும். ஸோ அந்த ஒரு விஷயத்தை செயல்படுத்திட்டு வருவீங்க. மற்றவர்கள் வந்து பார்த்திங்கன்னா வியந்து வந்து கேட்பாங்க, நீ இந்த மாதிரிலாம் சாமிலாம் கும்பிட இந்த ஆன்மீகத்தில் வந்து ஈடுபட்டு இருக்க மாட்டியே, சாமி கும்பிட மாட்டியே, இந்த மாதிரிலாம் பரிகாரம் பண்ண மாட்டியே, இப்போல்லாம் என்ன இந்த மாதிரி செஞ்சிட்ருக்கா அப்படிங்கிற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப உங்களுக்கு ஆன்மீகத்தில் நாட்டங்கள் ஏற்படும். வீண் அலைச்சல்களுமே உங்களுக்கு ஏற்படலாங்க. மாணவர்களுக்கு தொழில்நுட்ப கல்வியில் நிறைய ஆர்வங்களானது உண்டாகும் அப்படின்னு வந்து சொல்லலாம். புதிய வகுப்புகளில் சேரக்கூட நீங்கள் முயற்சிகளையும் மேற்கொள்வீர். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஆயில்யம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சுப காரியங்களில் கலந்து கொள்ள நேரலாம். காரிய வெற்றியானது உண்டாகும். இழுபறியாக இருந்தவை இப்பொழுது சாதகமாகவே வந்து பார்த்திங்கன்னா முடியக்கூடுங்க. தேவையற்ற கவலைகளானது உங்களுக்கு நீங்கும். உங்களை பற்றி விமர்சனம் செய்து வந்தவர்கள் அதனை விட்டு விடுவார்கள் அப்படின்னே வந்து சொல்லலாம். மேலுமே அலுவலகத்தில் சக ஊழியர்களிடம் செல்வாக்கானது வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்கும். பணிகளில் அவர்களினுடைய ஒத்துழைப்பும் கிடைக்குங்க. நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்ற சலுகைகளானது உங்களுக்கு கிடைக்குங்க. மேலதிகாரிகளினுடைய அன்பும் ஆதரவும் உங்களை உற்சாகப்படுத்தும். அலுவலகத்தில் உங்களுடைய எதிர்பார்ப்புகளானது வந்து பார்த்திங்கன்னா பூர்த்தியாகுங்க. தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபங்களானது கிடைக்கும். அதே போல் எதிர்களால் ஏற்பட்ட பிரச்சனையானது நீங்குங்க. புதிய முயற்சிகள் அனைத்துமே வெற்றியை கொடுக்கும். வியாபாரத்தை விரிவுபடுத்தக்கூடிய எண்ணங்கள் இருந்தால் அதற்கான முயற்சிகளில் இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஈடுபடலாம். அதே போல் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு உறவினர்களிடையே மதிப்பும் மரியாதையும் வந்து உங்களுக்கு அதிகரிக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். தோழியர்களினுடைய வட்டாரத்தில் உங்களுடைய செயல்பாடுகள் அனைத்துமே பாராட்டப்படுங்க. பணிக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு அலுவலகத்தில் புதிய பொறுப்புகளானது கிடைக்கும். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா பரிகாரமாக நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா செவ்வாய்க்கிழமைகளில் கந்த சஷ்டி பாராயணம் செய்வதும் சனிக்கிழமைகளில் அனுமன் சாலிசா பாராயணம் செய்வதுமே உங்களுக்கு நற்பலனையே கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் செய்யும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைய ஒரு முன்னேற்றங்களானது ஏற்படும்.
நமக்கு ஏற்படக்கூடிய அந்த ஒரு பிரச்சனைகளும் வந்து பார்த்திங்கன்னா தடைபடும் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான புதிய தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.